नमो विष्णुपदाय कृष्णकृष्णाय बोले श्रीमते भक्तिवेदांत स्वामी नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे கிருஷ்ணா. இன்று நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பக்தி பாதை வழிகாட்டிகள். 81 பக்தி பாதை வழிகாட்டிகள். பக்தி பாதை நம்ம நேரடியாக பக்தியை பின்பற்ற விட பெரிய மகான்களும் பக்தர்களும் ஆச்சாரியர்களும் ஆழ்வார்களும் எப்படி அவங்க பக்தி செஞ்சாங்கன்னு தெரிஞ்சால் நமக்கு சுலபம். ஏற்கனவே வழி தெரிஞ்ச ஒருத்தர் நம்மளை கூப்பிட்டு போனால் நம்ம சுலபமாக போகிற இடம் போய் சேரலாம். அதே மாதிரி பக்தியிலையும் முன்னாடி உள்ளவங்க எவ்வளவு சீரியஸாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க மனநிலையும் அவங்க பக்கமும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா நம்ம பக்தி சுலபமாகும். கிருஷ்ணரும் பகவத்கீதை ஒரு ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காரு, முன்னாடி உள்ளவங்க என்ன செஞ்சாங்களோ அதை பின்பற்றுன்னு. அதுக்கான நாடி இன்றைக்கி நம்ம இந்த பக்தி பாதைக்கு வழிகாட்டிகள் 81 பேரை பார்க்க போகிறோம். இந்த 81ன்ற கணக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திருக்கோளூர் பெண் பிள்ளை, அந்த பெண் பிள்ளை அவங்க ராமானுஜர்கிட்ட கேட்ட 81 பேரோட இதை நம்ம அங்கே பார்க்க போகிறோம். இது சுருக்கமாக திருக்கோளூர் திவ்ய தேசம் நவதிருப்பதி திவ்ய தேசங்களில் ஒன்று. அந்த மாதிரி புண்ணிய தேசங்களை வசிக்கிறது பெரிய பாக்கியம். ஆனால் ராமானுஜர் அந்த திருக்கோளூருக்கு விஜயம் செஞ்சப்போ ஒரு பெண் அந்த ஊரை விட்டு வெளியேறி கொண்டிருக்காங்க. கேட்டவுடனே ராமானுஜர் எதை பற்றியும் கவலைப்படாத, எதை பற்றியும் கவலைப்பட, எல்லோரும் திருக்கோளூருக்கு செல்ல விரும்பும்போது நீ மட்டும் ஏன் திருக்கோளூரை விட்டு வெளியே போகிற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பதில் அந்த பெண் பிள்ளை ராமானுஜர்கிட்ட 81 பேரோட பக்திக்கு வழிகாட்டிகளுக்கு பேர் சொல்லி அவங்க நிகழ்ச்சியை சொல்லி ஒவ்வொரு பக்தியும் ஒரு வரி வினாவாக்கி 81 வினாவை அவர்கிட்ட கேட்டு, நான் அவங்கள போல் பக்தி எதுவும் செய்யலை, ஆனாடி நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அந்த 81 பேர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனாடி இந்த 81 பேர் கடைசியாக முடிஞ்சவொடனே ராமானுஜர் பக்தியில் அவங்க உயர்ந்தவங்களும் புரிஞ்சு அவங்கள சமாதானப்படுத்தி அவங்க வீட்டில் பிரசாந்த் சாப்பிட்டு அப்புறம் போகிறாங்க, அவங்களுக்குள் தங்குறாங்க. இப்போ இந்த 81 பேர் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் நமக்கு பக்தியில் வழிகாட்டுறதுக்கு உதவுறாங்க. அதனாடி வழிகாட்ட நம்ம மிக முக்கியமாக வழிகாட்டிகளை எடுத்துக்கிறது கிடைக்கிற கஷ்டம். உண்மையான வழிகாட்டிகள் கிடைக்கிற கஷ்டம், உண்மையான பக்தியில் முன்னேறினவங்க பார்க்குற கஷ்டம், அவங்க மனநிலையை புரிஞ்சுக்கிற கஷ்டம், அவங்க என்ன செஞ்சாங்க பக்தியில் என்னன்னு கஷ்டம். அதனாடி இந்த 81 பேரை நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். இல்லை சில விஷயங்கள் நம்ம பார்த்துருக்க ஏற்கனவே, ஆனால் நம்ம இப்போ திரும்பவும் நம்ம சில விஷயங்கள் பார்க்க போகுது. பல லீலைகளை பற்றி இதில் கேள்வி இருக்குது, அந்த சொல்லியிருக்காங்க. 81 வினாக்களில் 13 ரஃபா கிருஷ்ணலீலை சம்மந்தப்பட்டது, 21 ராமலீலை, 14 விஷ்ணுலீலை, 10 ஆழ்வார்கள் சம்மந்தப்பட்டது, 23 வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் சம்மந்தப்பட்டது. இல்லை நிறையா விஷயங்கள் நம்ம கேள்வியே படாத விஷயங்கள்லாம் இருக்குது, அவங்க எப்படி பக்தி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. முன்னாடி ஒவ்வொருத்தரும் எப்படி பக்தி பண்ணாங்கன்னு தெரிஞ்சால் நமக்கு பக்தியில் வழி கிடைக்கும். அந்த சூழ்நிலை வரும்போது நம்மளும் பக்தியில் எப்படி செய்யணும்னு தெரியும். அந்த மாதிரி இல்லை நம்ம கிருஷ்ணலீலையில் பக்தி சம்மந்தப்பட்டவங்களாம் பார்க்க போகிறோம். அழைத்து வருகிறேன் என்றேனா அக்ரூரரை போலன்னு சொல்கிறாங்க. இங்கே அக்ரூரர் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அக்ரூரர் கிருஷ்ணர் பிருந்தாவனத்தை மதுரா காலேஜ் கொண்டு போகிறாரு. அந்த மாதிரி அழைத்து வருகிறேன்னு கம்சன்ட்ட சொல்கிறாரு. கம்சன் கேட்டவுடனே கம்சன்ட்ட அவர் ஒத்துக்கிறாரு. இதை விசேஷமாக சொல்கிறாங்க. அந்த மாதிரி அக்ரூரை போல் கூப்பிட்டு போனாங்க. இதில் பக்தியில் எல்லா விஷயமும் நேரடியாக புரியாது. நிறையா விஷயங்கள் கொஞ்சம் ஆழமாக புரிஞ்ச ஆச்சாரியர்கள் சொன்னால் தான் புரியும். ஏன்னா அக்ரூரர் பகவான் கிருஷ்ணனோட ஒரு பக்தர். அவர் ரூபகோஸ்வாமியை நம்ம பார்த்தோம். அந்த
நரசிம்ம சதுர்த்தி அன்னைக்கு பிரகலாதேஸ்வரர் நவவித பக்தி, அந்த நவவித பக்திக்கு எடுத்துக்காட்டுகள் சொல்லும்போது ரூபகோஸ்வாமி அவர் பக்தி ரசாமத்தில் சொல்லும்போது அக்ரூரஸ்து அபிவந்தனேன்னு சொல்கிறார். இந்த 9 வகையான பக்தி சேவையில் வந்தனமும் ஒன்று. அந்த மாதிரி வந்தனம்னா பிரார்த்தனை செய்கிறது. அந்த வந்தனத்துக்கு அக்ரூரரை எடுத்துக்காட்டுறா சொல்கிறார். அந்தளவுக்கு பிரார்த்தனை செய்கிறதுல அக்ரூர் தான் டாப் மோஸ்ட்டுன்னு சொல்கிறாரு ரூபகோஸ்வாமி. அந்த மாதிரி சிறப்பு பெற்ற ஒரு பக்தர் அக்ரூரர். ஆனால் கம்சனோட கட்டளைப்படி கிருஷ்ணனை பலராமன் அழைத்தவர் விருந்தாவன் சொல்கிறாரு. அந்த அவரோருக்கு அவங்க போனப்போ கிருஷ்ணனுக்கும் பலராமுக்கும் அவர் செஞ்ச பிரார்த்தனைகள் பாகவதத்தில் 10ஆம் கண்டத்தில் தனி அத்தியாயமாகவே இருக்குது. 40 அத்தியாயம், 10ஆம் கண்டத்தில் 40 அத்தியாயம். முன்னாடி அந்த அளவுக்கு அவர் பிரார்த்தனை விசேஷமாக இருக்குது. அதை முழு டீட்டெயில் நம்ம சொல்ல முடியாது. முன்னாடி சுருக்கமாக அக்ரூர் பெரிய பக்தர். அவர் கூட்டு வந்த நிகழ்ச்சி எப்படின்னா, கேசி அரக்கனும் வியோகமாசுரனும் கொல்லப்பட்ட அதே நாளில் கம்சன் அக்ரூரை அழைச்சி வரிசையாக எல்லா அசுரர்களையும் கிருஷ்ணன் அழிச்சிட்டு இருக்க பார்த்தோன்னே நேராக தானே மதுராவுக்கு கூட்டு அழிக்கணும்னு முடிவு பண்ணுற நாடி அன்று மாலை பொழுதுக்குள்ளே விருந்தாவனம் செல்லும்படியும் அங்கேருந்து கிருஷ்ணன் பலராமரையும் மதுராவுக்கு அழைச்சி வரும்படி கட்டளையிடுறான். ஏன்னா அன்னைக்கு தான் கேசி அரக்கனையும் வியோகமாசுரனையும் கொண்டிருக்காரு. அதே நாளில் காலையில் கூப்பிட்டு உடனே எல்லாருமே அக்ரூரை கூப்பிட்டு நீ போய் கூப்பிட்டு வந்துடுன்னு சொல்கிறாரு, கட்டளையிடுறாரு. ஏன்னா தான் அனுப்பிய மற்ற அசுரர்களாக கொல்ல முடியாத கிருஷ்ண பலராமர் இருவரையும் மதுராவுக்கு அழைச்சி எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு சொல்லி கம்சனோட நோக்கம். கம்சனோட கொடிய உள்ளத்தையும் நோக்கத்தையும் அக்ரூர் உணர்ந்திருக்காரு. அப்போ ஏன் இதை பெருசாக சொல்கிறாங்க, அக்ரூருக்கு அழைச்சி வந்தால் கொல்றதுக்குள்ளே அழைச்சி ஆட்டை பலிகடத்துக்கு கொண்டு போன மாதிரி கிருஷ்ணனையும் பலராமரையும் கம்சனுக்கு கூட்டுவான்னு சொல்கிறது அவரை கொல்லணும்னு நல்லா தெரியுது. இந்த கொடிய உள்ளத்தை நோக்க அக்ரூர் தெரிஞ்சிருக்கு. ஆனால் ஏன் ஒத்துக்கிட்டார், அதை ஏன் இங்கே இந்த திருக்குறள் பண்புல விசேஷமாக சொல்கிறாங்க. இதெல்லாம் ஆச்சாரியர்களுக்கு நான் தான் தெரியும். ஏன்னா அக்ரூர் இதெல்லாம் தெரிஞ்சதுனாலும் பெரும் யோகியரெல்லாம் காண விரும்பும் கிருஷ்ணரை காண அது ஒரு அரிய வாய்ப்பு. கிருஷ்ணர் அவரை பார்க்குறதுக்கு இது ஒரு அரிய வாய்ப்புன்றது. இன்னொன்று அவருக்கு மேலே கிருஷ்ண பலராம மேலே உறுதியான நம்பிக்கை இருந்த நாடி அவரை யாரும் அழிக்க முடியாது அவங்களுக்கு இன்னும் தெரியும். இந்த ரெண்டுக்கு இருந்த நாடி அவர் தூய பக்தராக இருந்த அவர் கம்சன்கிட்ட சரி அழைத்து வருகிறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டார். ஏன்னா கம்சன் கொடூரமானவன், மாட்டேன்னு சொன்னாலும் விடமாட்டான். ஆனால் அதே சமயத்தில் இவருக்கும் தெரியும் கிருஷ்ணரை பார்க்குற ஆவல். இன்னொன்று அவங்கள யாரும் அழிக்க முடியாதுன்னாடி ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒத்துக்கிட்டார். கம்சனோட கட்டளை மேற்கொண்டு அக்ரூரும் மறுநாள் காலையில் பகவான் கிருஷ்ணன் மகிமலை எண்ணியபடியே கிளம்பிட்டார். பகவானோட கிருஷ்ணனோட மகிமலை எண்ணியபடியே அது தனி அத்தியாயம் பூரா இருக்குது. அவர் என்னென்னா பகவானை சிந்திச்சுட்டே போகிறாங்க. கிருஷ்ணனை அவரின் பகைவரான கம்சனின் சார்பாக அவர் தூதனாக நான் காண செல்கிறேன். நான் கிருஷ்ணனை என்னோட உறவினராகவோ பகவானாவோ பார்க்க போல, அவருடைய எதிரியான கம்சன் தூதனாக போகிறேன். ஆனால் ஒவ்வொரு உதயத்திலும் பரமாத்மா இருக்க கிருஷ்ணன் என்னோட தெரிவார். அவருக்கு தெரியும் நான் யாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு நம்பிக்கை. அடுத்து விருந்தாவனம் போகிறார். கிருஷ்ணன் தன்னை பகைவனை கருத மாட்டார் என்பதை உறுதியாக இருந்தார். நான் பாவகரமான காரியமாக இருந்தாலும் கிருஷ்ணரை முன்பு கைகளை கட்டி பணிவுடன் நிற்பேன். என் பக்தியை அவர் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார். அன்பு கண்களால் என்னை நோக்கி என் பாவங்களை அவர் களைவார். கிருஷ்ணரும் பலராமரும் அன்புடன் என்னை அக்ரூர மாமா என்று அழைப்பார்கள். அப்போது என் வாழ்க்கை புகழ் பெறும் என்றெல்லாம் சிந்தித்தவர் தன் பணத்தை தொடர். அவர் தெரியும் தான் போகிற நல்ல காரியம் இல்லை, எதிரியோட தூதுவனாக போகிறோம், அவங்கள அழைச்சி கொண்டு கொள்றதுக்கு அனுப்பியிருக்காங்க. ஆனாலும் கிருஷ்ணர் தன்னை மறுதளிக்க மாட்டார். நான் பாவகரமான காரியமாக இருந்தாலும் கை கட்டி முன்னாடி நிற்பேன், பக்தியை ஏற்றுக்கொள்வார், என்னை அன்போடு அழைப்பார்னுலாம் சிந்திச்சவர் பயணத்தை தொடர்றாரு. இவர் அக்ரூரோட அப்பா பேர் சோல்பால்கா. அவரோட பையனானவர் அக்ரூர் பகவானை கிருஷ்ணர் ஆழ்ந்து தியானித்தவாறு போயிட்டு இருக்காரு. சூரிய மறைய நேரத்தில் விருந்தாவனத்தை அடைகிறாரு. அங்கே விருந்தாவனம் அடைஞ்சவொடனே அவரோட பக்தியை பாருங்கள். அக்ரூர் மேல் சொன்னலாம் பார்க்குறாரு. பார்த்தோன்னே அகிலலோக பாலகர்களும் அவங்களாம் யாருடைய பாதத்திலே தங்கள் மகுடங்களில் அணைய விரும்புகிறாங்களோ அந்த பகவானோட பாதச்சோடுகளை பார்க்குறாரு. அந்த பாதச்சோடுகளில் குறிப்பிட்ட வகையில் அந்த பாதச்சோடுகளில் தாமரை, அங்குஷம் போன்ற அடையாளங்கள்லாம் இருக்குது. பகவானுக்கே பாதத்தில் உள்ள அடையாளங்கள். அந்த பாதச்சோடுகளோட தரிசனத்தினாடி பரவசம் அடைந்த அக்ரூரர் கிருஷ்ணன் மேல் கொண்ட அன்பு நாடி ரோமலம்
குத்திட்டு நிற்க, கண்களில் நீர் தரும்ப, ரதத்துலேருந்து குதித்து இதோ என்னுடைய பிரபுவின் பாததூசி என்று கூறியவாறு அந்த பாதச்சோடுகளில் புரள ஆரம்பித்தார். அந்த சமயத்தில் அவர் எந்த கௌரவம் பார்க்கல. ஏன்னா கம்சனோட தூதுவனா பெரிய உங்களாம் பிரஜாவாசி சாதாரண கோப்பக்கப்பு இடையாது. ஆனால் அவர் பெரிய மன்னனோட தூதுவர். அந்த கௌரவம் பார்க்கல, பயம் இல்லை. ஏன் பயம்? இது தெரிய வந்துச்சுன்னா கம்சன் வந்து அவரை கொண்டு விடுவான். எதிரியாக போய் பாருன்னா அவருக்கு பாத தூசியில் போய் புரண்டு எழுந்திரிச்சிட்டு இருக்கேன்னு அந்த பயமும் விட்டு துக்கம் எல்லாத்தையும் திறந்து, எனக்கு குடும்பம் எல்லாத்தையும் இழந்துடும் துக்கத்தை மறந்து அக்ரூர் அணிவித்த அந்த பரவசமே தேகம் எடுத்தவர்களுக்கு வாழ்வின் அர்த்தம். யார் யார் உடம்பு எடுத்தாங்களோ அதான் வாழ்வின் அர்த்தம். அந்த உடம்பு வந்து பகவான் பொழுதுபட்ட இடத்துல புரளணும் பாதத்தோடு. ஆனாடி தான் இன்றைக்கி பிருந்தாவனத்தில் இறங்கினோடனே எல்லோரும் நமஸ்காரம் பண்ணுறாங்க. ஏன்னா பகவானோட பாதத்தோடு எல்லாம் படிஞ்ச இடம்னு சொல்லிட்டு கோவர்த்தன் பரிக்கிரமா அங்கே பூரா பரிக்கிரமம் பண்ணும்போது தண்டாவது பரிக்கிரமா பண்ணுறதோட அர்த்தம் வந்து அங்கே பகவானோட பாதங்கள் பதிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அதுதான் உண்மையான இந்த உடம்பு எடுத்ததோட நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி, இந்த மாதிரி பகவான் வந்து அக்ரூரம் படுற மதுரா காலத்தை சந்தர்ப்பம் கோபியர்கள். ஆனால் இவர் இந்த மாதிரி ஒரு மனநிலை. அடுத்த பக்கம் கோபியர்கள் மனநிலையை பாருங்கள். அவங்களாம் கடுந்துயர் அடைகிறாங்க. அவங்க தங்களுடைய புலங்களை நினைத்து செயலற்றவங்க மாதிரி யோகி மாதிரி ஆகிட்டாங்க. வெளி உலகை மறந்தவர்களாக தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள் போல் முற்றிலும் கிருஷ்ணன் அணுத்து மூழ்கிவிட்டனர். ஏன்னா அவங்க வந்து பகவான் விருந்தாவனை தொட்டு நீங்கள் போகிறான்னு அந்த கவலைப்படுது. கண்களில் நீர் மல்கியவர்களாக அச்சுதனின் நினைவில் அவரோட லீலைகள் ஆழ்ந்தவர்களாக ஒருவருக்கொருவர் பேசி கொண்டனர். அவங்க வந்து பகவான்கிட்ட பேசுகிற மாதிரி, பகவானே உனக்கு கருணை இல்லை, நட்பினாலும் அன்பினாலும் தேகம் எடுத்தவர்களை இணைக்கிறாய், பின்னர் அவர் விருப்பம் நிறைவேறும்னு அவர்களை பிரிக்கிறாய். உன்னுடைய குழந்தை விளையாட்டு போன்றது. மூந்த நீ முகத்தை காட்டிய நீ இப்போது அதை மறைக்கிறாய். அக்ரூரர். அக்ரூரனா குரூரம்னா குரூரம் படுத்த, அக்ரூர்னா குரூரமற்றவர், மோசமானவர், நல்லவர்னு அர்த்தம் அக்ரூரர்னு. அக்ரூர்ன்ற பேர் வந்தாலும் நீ மிக குரூரமானவரே. நீங்கள் அந்த மாதிரி குரூரமாக தான் இருக்கீங்க. ஏன்னா அகில உலகத்தில் மிக நேர்த்தியான படைப்பான மதுவுக்கு எதிரியான கிருஷ்ணரை பார்க்க ஒரு சமயம் நீ அளித்த அதே கண்களை இப்போது நீயே பறிக்கின்றாய். இவ்வாறு தங்களுக்குள் பேசிக்கொண்ட கிருஷ்ணனிடம் முழுவதும் பற்றுக்கொண்ட கோபியர்கள் இறுதியில் வந்து துக்கம் தாங்க முடியாமல் மிக உரத்த குரலில் ஓ கோவிந்தா, ஓ தாமோதரா, ஓ மாதவான்னு கதறாங்க. இது ஒரு பக்கம். ஒரு பக்கம் இவர் வந்து பார்க்குற சந்தோஷத்தில் வர்றாரு அக்ரூரர். ஆனால் இன்னொரு பக்கம் கோபியர்கள் வந்து பிரிய போகிற துக்கத்தில் வர்றாங்க. ஆனாடி இது எப்படி ஒரு மகிழ்ச்சிக்குரிய செயலாக துக்கத்துக்குரிய செயலான்னு தெரியல. இவர் கொண்டு போகிறதும் கம்சன் கொள்றதுக்காக கொண்டு வர சொல்கிறான். ஏதாவது ஒரு வகையில் கொன்றணும், நம்ம அனுப்பின அசுரர்களையெல்லாம் கொண்டு போகிறாரு. ஆனால் மதுராவுக்கு வர வச்சு எப்படியா கொன்றணும்னு தான் கூப்பிட்டு விட்றாரு. அதுவும் தெரியும். ஆனாடி கூப்பிட்டு போகிற நோக்கம் சரியில்லை. அதே மாதிரி இங்கே பிருந்தாவனத்தில் இத்தனை பேர் அவரோட மிக மிக உயர்ந்த பக்தர்களான கோபகோபியர்கள் வாட கூப்பிட்டு போகிறாரு. இந்த மாதிரி நிலையில் ஏன் வந்து இந்த மாதிரி பகவான் வந்து இப்படி செய்கிறாருன்றது வந்து கொஞ்சம் விசேஷமான. இதை வந்து அக்ரூரர் செயல் வந்து வித்தியாசமாக இருந்தாலும் ஆச்சாரியர்கள் வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி அக்ரூரர் வந்து அவர் கூட்டு போனதோட மிக முக்கியமான நோக்கம் வந்து பகவான்கிட்ட வந்து அவங்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருந்தது. அவர் வந்து எந்த வகையிலையும் அவர் வந்து யாரும் அவங்கள கொல்ல முடியாது, கிருஷ்ண பலராமன். இன்னொன்று வந்து அவரை பார்க்குற ஆவலில் வந்துட்டார். மூணாவது வந்து எல்லா பகவானை மதுராவுக்கு வரவழைச்சதே அவருடைய அவதார நோக்கம் நிறைவேறணும். அவர் விருந்தாவன்லே இருந்த அவரோட அவதார நோக்கம் என்னது? விநாசாய துஷ்கிருத்தான், மற்றவங்களெல்லாம் எப்படி அழிக்கிற, கம்சனையெல்லாம் அழிக்கிறது. அதனாடி அதை நிறைவேற்றுறதுக்காக வேண்டி அழிக்கிறாங்க. இதெல்லாம் தெரியுது. அதனாடி அவங்க வந்து கவலைப்படாமல் அந்த இதை கூட்டு போகிறாரு. ஆனால் ஜீவகோஸ்வாமி வந்து பின்னாடி வர்ற ஒரு நிகழ்ச்சியை காட்டி கோபியர்கள் வந்து கோபியிட்டேருந்து பிரித்து கிருஷ்ணரை கொண்டு போனப்போ அவங்க இவ்வளோ துயரத்தில் வாடுறப்போ ஒரு ஆறுதல் கூட சொல்லி அவங்கள சோகத்தை அமர்த்தாமல் அக்ரூரை கூட்டு போன நாடி பின்னாடி அவர் வந்து ஒரு தூய பக்தராக இருந்தாலும் ஒரு துன்பகரமான சூழ்நிலைக்கு உள்ளாக வேண்டியதாக இருக்குது. என்னென்னா எல்லாருக்கும் தெரிந்த ஷியாமந்தகமணி. அந்த ஷியாமந்தகமணி விஷயத்தில் வந்து அக்ரூரர் வந்து ரொம்ப கெட்ட பேர் வாங்குறாரு. அவரும் எல்லாம் எது குலத்தை சேர்ந்தவங்க தான், எல்லாம் ஒரே குலம் தான். துவாரகையில் இருக்கும்போது அந்த சத்ரஜித்துக்கிட்ட ஷியாமந்தகமணி இருக்குது. அந்த ஷியாமந்தகமணி வந்து கடைசியில் அவர் வந்து சூரியன் சத்ரஜித்துக்கு தவத்தினாரு மெச்சு பக்தன், சூரிய பக்தன். அன்னாடி சூரியன் கொடுத்தது எல்லா வளங்களும் எல்லாம் தருது மணி.
அந்த மணி வந்து கடைசியில் அவட்டே இருக்கு. இவர் வந்து துவாரகைக்கு போயிருந்தப்போ, சரி அஸ்தனாபுரம் போயிருந்தப்போ இவங்க வந்து இன்னொரு டிவோட்டியை வச்சு அவங்க வந்து கொன்னுட்டாங்க. அந்த சத்ரஜித்தை கொன்று அந்த கிருத்தவர்மாவும் அக்ரூராவும் அந்த சியாமந்தக மணியை எடுத்துட்டாங்க. அவர்கிட்ட எடுத்து, ஆனால் அடுத்து கிருஷ்ணர் வந்து சத்யஜித்தோட மக தான் சத்யபாமா வந்து தன் தந்தை இறந்த பார்த்தாலும் கதையில் இது அஸ்தனாபுரம் போய் சொல்ல கிருஷ்ணர் வந்ததுன்றார். சதவாகனம் அந்த கொன்னவனை சதவாகனம் கொன்று அடுத்து திருப்பி அந்த மணியை தேடினா மணி அவங்ககிட்ட இல்லை, யார்கிட்ட இருக்குன்னு அவங்க 2 பேர். அதுக்கு கேட்டு பயந்தவங்க வந்து மணியை வந்து அக்ரூர்கிட்ட ஒப்படைச்சிட்டு சதவானம் போயிட்டான். சதவானம் அங்கே பரட்டி போய் கொண்டுட்டார். ஆனால் அக்ரூரும் கிருதவர்மாவும் இது பண்ண அக்ரூர்கிட்ட மணி இருக்கிற தெரியும்னு இவங்க வந்து அக்ரூர் வந்து காசி போய் அங்கே யாகம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த மணியோட வளர்ச்சி நாடி நிறையா தான தர்மங்கள்லாம் பண்ணுறாரு. ஆனால் துவாரகை மக்கள்லாம் அக்ரூரர் துவாரகை விட்டு போயிட்ட நாடி நிறைய கெட்ட சவுண்டெல்லாம் வருதுன்னு சொன்ன நாடி அந்த கெட்ட பேரை நீக்கிறக்கா அக்ரூர் திருப்பி கூப்பிட்றாரு. கூப்பிட்டு அந்த மாதிரி நீ வந்து கிருஷ்ணருக்கு தெரியாது என்ன அந்த மணி ஓன்ட்ட தான் இருக்குது, அது எல்லாட்டும் காமிச்சிடு, என் பேருக்கு இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த காமிக்கிறாரு. காமிச்சோடனே அந்த மணியை வந்து திருப்பி அவர்கிட்ட கொடுத்து இப்போ அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் அந்த பேரில் வந்து ரொம்ப கிருஷ்ணருக்கு அபராதமாக நடக்குது சில விஷயங்கள். நான் கிருஷ்ணர் அபராதமாக எடுக்கலை. அதே மாதிரி கிருதவர்மா பற்றி சொல்லும்போது அவர் வந்து கம்சனோட கொஞ்ச நாள் இருந்தார். எல்லோரும் ஒரு நாடி அந்த சகவாசத்து நாடி கிருதவர்மாவும் இதில் ஜாயின் பண்ணாருன்னு சொல்கிறாங்க. இது ரெண்டும் ஜீவகோஸ்வாமி வந்து தன்னோடத்தில் சொல்லும்போது 2 நாடி அவங்க வந்து இந்த சாமந்தக மணிக்கு விஷயத்தில் 2 பேரும் நடந்தாங்க. இது பெரிய வரலாறு, நான் சுருக்கமாக சொல்லியிருக்கேன். ஆனாடி ஒரு தூய பக்தராக இருந்தார். ஆனால் விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் சொல்லும்போது அவர் வந்து பகவானோட லீலையில் வந்து இது வேணும்னே செய்யப்பட்ட ஒரு விஷயம், இந்த சாமந்தக மணியும் இந்த அக்ரூர் எடுத்தது இதெல்லாம் வந்து அந்த நிகழ்ச்சிகள் வந்து ஃபார்ம் ஆகுறக்கா வேண்டி அன்னாடி குத்தமாக இருக்கிற மாதிரி அவர் சொல்லலை. அன்னாடி இந்த மாதிரி அக்ரூரர் வந்து இந்த ஹோல் கிருஷ்ணலீலையில் பார்க்கும்போது இந்த 2 வகையான ரோலும் ப்ளே பண்ணியிருக்காரு. ஆனால் தூய பக்தன்ற சந்தேகம் இல்லை. ஆனாடி கிருஷ்ணர் கடைசி அக்ரூர்கிட்ட அந்த சாமந்த மணி இருக்கிற சொல்லு காமின்னு சொன்னப்போ கூட மரியாதையும் பக்தராக தான் நடத்துகிறாரு. ஆனாடி கடைசி வரைக்கும் அவர் கிருஷ்ணனோட பக்தராக தான் இருக்கார். அந்த மாதிரி அந்த அக்ரூரை வந்து கூட்டு போனது வந்து வெளிப்படையாக பார்க்க குறைபட்டதாக தெரிஞ்சாலும் அவங்க வந்து உண்மையிலேயே வந்து பகவானுக்கு வந்து உலக காரியங்கள் அவர் அவதார நோக்கத்தை நிறைவேற்றவும் அதுவும் அவர் மேலே உறுதியான நம்பிக்கை அவர் அளிக்க முடியாதுன்னு தான் கூட்டு போகிறாரு. அந்த மாதிரி அக்ரூரை கூட்டு போன மாதிரி நான் கூட்டு போனேன்னா அன்னாடி எனக்கு என்ன பக்தி இருக்குது, திருக்கோளூரில் வாழ எனக்கு என்ன தகுதின்னு சொல்கிறாங்க. இது அக்ரூரை முடிஞ்சுது. அடுத்தது வந்து விதுரரை பற்றி சொல்கிறாங்க. 2வது அகம் ஒழித்து விட்டேன்னா விதுரரை போல். அகம்னா அகங்காரம், அகம்னா நான்ற எண்ணத்தை வந்து விதுரரை போல் நான் ஒழிச்சிட்டேனான்ற. ஏன்னா இது வந்து விதுரர் வந்து ரொம்ப தர்ம தேவதனோட அவதாரம், ரொம்ப எளிமையானவர், அவர்கிட்ட எந்த அகங்காரமும் கிடையாது. ஆனால் என்ன அகங்காரம் பற்றி இங்கே பேசுகிறாங்கன்னா மகாபாரத போருக்கு முன்னாடி கிருஷ்ணர் வந்து கௌரவத்தை தூது போகிறாங்க. அப்போ வந்து மிக வசதியான மாளிகைகள் எல்லாம் அனைத்து அவர் தங்குறதுக்குன்னு அழைக்கிறாங்க. அதுலேயும் துரியோதன மாளிகையோட துச்சாதன மாளிகை ரொம்ப வசதியானது. அன்னாடி துச்சாதன மாளிகை தர்றாங்க. துரியோதன மாளிகையோட துச்சாதன மாளிகை வசதியாங்க. பீஷ்மர துரோணரும் கூட அவங்கவுங்க மாளிகையில் தங்குறதுக்கு கிருஷ்ணருக்கு அழைப்பு கொடுக்குறாங்க. ஆனால் எல்லாரோட வேண்டுகளையும் பணிவாக தட்டி கழித்து விடுறாரு. சரி, கிருஷ்ணர் வந்து இறுதியாக தன்னுடைய மிக தூய பக்தரான எளிமையான வாழ்க்கை வாழும் விதுரர் வீட்டை தங்குறதுக்கு தேர்ந்தெடுத்தார். ஏன்னா அவர் பாவகிரகி, எப்படி தன்னை அன்போடு யார் நடத்துகிறாங்களோ அவங்க வீட்டுக்கு போக விரும்புகிறாரு. ரொம்ப வசதிக்காக வேண்டி நம்ம போல அவர் பக்தியில் வந்து பத்திரம் புஷ்பம் பலந்தோயம் பக்தியாமா பிரேஷதின்றார். அவர் ஒரு உணவு கொடுத்தாலும் கூட மிக எளிமையான உணவு கொடுத்தாலும் பக்தியோடு கொடுக்குறதும் அன்போடு கொடுக்குறோம் தான் இருக்கணும். நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், கஞ்சி கொடுத்தாலும் கூட அன்போடு கொடுத்தா அது சந்தோஷமாக இருக்கும். பெரிய விருந்து வச்சாலும் அவங்க மனசு சரியில்லாமல் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்காது. அதே மாதிரி பகவான் வந்து சாதாரண மனித வாழ்க்கையில் இப்படி இருக்கும்போது பக்தியில் பகவான் உச்சத்தில் வந்து பக்தர்கள் வந்து எவ்வளோ எளிமையாக கொடுத்தாலும் எவ்வளோ எளிமையாக அவரோட பத்திரர் வீடு ரொம்ப எளிமையான வீடு. ஏன்னா அவர் தாசிபுத்திரர், அவர் ராஜபுத்திரர், அதனால திருராஷ்டிரபுத்திரனாலும் அந்த இந்த உத்தரருக்குனாலும் புத்திரராக இருந்தாலும் அந்த இது கிடையாது. அதனாடி அவருக்கு வந்து மிக எளிமையான வாழ்க்கை, எளிமையானது. அதனாடி அந்த வீட்டை தேர்ந்தெடுக்கிறாரு. அதில் வந்து விதுரர் வந்து தன் முழுவதும் பகவான்கிட்ட கிருஷ்ணனோட சரணடைந்ததாக இருக்க
தன்னிட்ட இருக்கிற சின்ன சின்ன பொருட்களை எல்லாம் வச்சு தான் கிருஷ்ணரை வந்து அன்போடு உபசரிக்கிறார். அந்த மாதிரி அன்போடு உபசரிக்கும்போது அவர் வந்து தன்னை மறந்தார். தன்னை மறந்து முற்று மறந்துட்டார். பேசிகிட்டே இருக்கிற மாதிரி அவர்கிட்ட வந்து அன்போடு தன்னிட்ட சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பரிமாற அதெல்லாம் கொடுத்துட்ருக்காரு. அப்போ வாழைப்பழத்தை கொடுக்க விரும்புகிறவர் வாழைப்பழத்தை உரித்து பழம் கீழே விழுந்தோடு தோலை கொடுக்குறாரு. கிருஷ்ணரும் தோலை சாப்பிட்றாரு. இது வந்து மகாபாரதத்தில் சொல்லியிருக்கு. ஆனாடி ஆனந்தமாக சாப்பிட்றாரு. ஆனாடி புதரர் வந்து எந்த அளவுக்கு பக்தியில் அளவுக்கு அதிகமாக கிருஷ்ணர் மேலே இருந்தார்னா தன்னோட உணர்வே மறந்துட்டார். அகம் தன் உணர்வே மறந்து அவர் வந்து கிருஷ்ணருக்கு என்ன கொடுக்குறோம் ஏன் கொடுக்கணும்னு தெரியாமலே இந்த கைகால் பதறி போச்சு. சடனாக ஒரு வீட்டுக்கு வந்தாலும் வந்துட்டால் கைகால் ஓடலைன்னு வாங்க. அந்த மாதிரி விதரருக்கு கிருஷ்ணன் வந்தவொடனே என்ன செய்கிறான்னு தெரியல. அவர் சந்தோஷத்துலேயும் பக்தி உச்சத்துலேயும் தன்னை மறந்தவராக அந்த மாதிரி கொடுத்து கிருஷ்ணர் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. அவர் சந்தோஷமாக வாங்கி அந்த தோலை சாப்பிட்றாரு. அந்த மாதிரி நானும் என்னுடைய சுய உணர்வு இழந்தவனா அகம் ஒளிந்து விதர செயல்பட்டேன். எனக்கு அவ்வளோ பக்தி இருக்கா என்ன? நான் ரொம்ப கணக்கு போட்டு கால்குலேஷன் பண்ணி ரொம்ப பக்காவாக செய்கிறோம்ல நம்ம. அந்த மாதிரி எனக்கு பக்தியில் வந்து தன்னை மறந்த நிலை, அகம் ஒளிந்தேனா தன்னை மறந்த நிலை, விதர செயல்பட்ட மாதிரி எனக்கு அந்த நிலை இருந்துச்சா என்ன? நான் எங்கே திருக்கோளூரில் வாழ்கிறக்கு எனக்கு என்ன தகுதி அப்படின்னு ரெண்டாவது சொல்கிறேன். இதுதான் நான் வந்து நிறைய சொல்லிட்டு போனால் நம்ம 81 நாள் எடுக்கும். முன்னாடி நான் கொஞ்சம் எசன்ஸு போர்ஷனை அந்த கரெக்டான அந்த போர்ஷனை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். அடுத்தது வந்து மூணாவது வந்து தேகத்தை விட்டேன்னா ரிஷிபத்னியை போலன்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும். பிருந்தாவனத்தை இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தோம். பிருந்தாவனத்தில் வந்து கன்றுகளை வைத்திருந்த ஆறுகுல சிறுவர்கள்லாம் காலையில் உணவு உண்ணாத நாடி ரொம்ப பசியோடு இருக்காங்க. அவங்க தங்களோட வந்து கிருஷ்ணன் பலராமர் 2 பேரும் நீ தங்க பசி தீர்க்க ஏதாவது வழி சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம சொர்க்கத்துக்கு செல்ல விரும்பி அங்கே வந்து ஆங்கிரசன்னு ஒரு யாகம் நடத்திட்டு இருக்காங்க அந்தனர்கள்லாம். உடனே அவங்ககிட்ட போய் நீ உணவு கேளு அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறாரு. அவங்க யாரும் யாகம் நடத்துகிறவங்களாம் தருவாங்களான்னு கிருஷ்ணன் அவங்ககிட்ட அனுப்பி விடுறாரு. அவங்களும் இந்த மாதிரி இந்த இடைச்சிறுவர்களும் எல்லோரும் அந்தன்கிட்ட உணவை யாசிக்க போகிறாங்க. அவங்ககிட்ட போயிட்டு வேதத்தில் வல்லுநர்கள் அந்த அண்ணன் இருந்தாலும் வேதங்களால் இறுதியில் அறியப்பட வேண்டிய பகவான் கிருஷ்ணர் அவர் சார்பாக உணவு கேட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி, ஆனால் அவங்க வந்து புரிஞ்சுக்கல. ஏன்னா அவங்க வந்து கர்மகாண்டத்தில் இருக்காங்க. சொர்க்கலோகம் போகிறக்க வேண்டிய அவங்க பகவான்கிட்ட போகிறக்கா விரும்பல. ஆங்கிர சேகம் வந்து சொர்க்கலோகம் போகிறதுக்கு. ஆனாடி அவங்க வந்து இந்த இடைச்சிறுவர்கள் கெஞ்சி நிற்கிறாங்க. நம்ம கிருஷ்ணர் அனுப்பி விட்டார், எங்களுக்கு பசிக்குது, எல்லாம் கொடுத்து விடுங்கன்னு சாப்பிடும். கண்டுக்கவே இல்லை. பதில் எஸ்ஸும் சொல்ல நோவும் சொல்ல. அதான் இருக்கிறதுலே ரொம்ப மோசம். இல்லைன்னு சொல்லிட்டாலும் போகலாம், இருக்குன்னு சொன்னாலும் பரவாயில்ல. ரெண்டும் இல்லாமல் இழுத்தடிக்கிறது. முகம் கொடுத்து கூட பேசலை. ரொம்ப நேரம் நின்றுட்டு ஏமாத்தடைஞ்ச அந்த சிறுவர்கள்லாம் திரும்ப கிருஷ்ணர்கிட்ட போய் சொல்கிறாங்க, நடந்தெல்லாம் விவரிக்கிறாங்க. அவனே கிருஷ்ணர் வந்து சிரிச்சுட்டே சரி. அந்த அந்தணர்கள் வந்து கர்மகாண்டத்தில் இன்ட்ரெஸ்ட் ஆகி ரொம்ப யாகம் பண்ணுறாங்க. ஆனால் அந்தன பத்னியர் பூரா இவரோட தூய பக்தைகள். ஆனாடி அவங்களுக்கு அருள் காட்ட திருவிழா நினைக்கிறாரு. ஆனாடி தன்னுடைய இறைச்சிறுவர்கள்ட்ட நண்பர்கள்ட்ட எல்லாம் நீங்கள் அந்த அந்தணர்களோட வீட்டுக்கு நேராக போங்க, போய் அவங்க பத்னியர்கிட்ட போயிட்டு நீங்கள் உணவை யாசிக்கணும், கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க ஏன்னா எந்நேரம் என்னை பற்றியே சிந்திச்சுட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட என் பேரையும் பலராமர் பேரையும் சொல்லி அவங்க உணவு கேட்டாங்கன்னு யாசிங்க, உங்களுக்கு வேண்டிய அளவு உணவு நிச்சயமாக அங்கே தருவாங்கன்னு உறுதி கூறுறாரு. உடனே இந்த தடம் அறகுற நம்பிக்கையோடு அந்த இடைச்சிறுவர்கள்லாம் சரி இன்னும் அதே என்ன கதை ஆக போதோன்னு சொல்லிட்டு திருப்பி போகிறாங்க. அந்த அந்தணர்களோட பத்தினிகிட்டெல்லாம் போய் உணவு யாசிக்கிறாங்க. அவங்களும் கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் யாகத்துக்கு தயார் பண்ணியிருந்த அத்தனை விதமான உணவு வகையிலையும் பல பாத்திரங்களை நிரப்பிக்கொண்டு கிருஷ்ணனை காண்ட சிறுவர்களுடன் சென்றார்கள். அன்புடன் உணவளித்த அந்த பெண்களிடம் வந்து அவர்கள் கணவர்கள் ஆரம்பத்தில் யாக முறைப்படி நிறைவேற உதவ கூறி அனுப்பி திருப்பி அனுப்புகிறார். அவர்கள் தத்தம் இல்லம் திரும்பியவுடன் அந்தணர்கள் அவர்களை மன்னித்து யாகத்தை முறைப்படி முடிக்கிறாங்க. ஆனால் கிருஷ்ணரை பார்க்க முடியாமல் தடை செய்யப்பட்ட ஒரு அந்தணரோட பத்தினி கிருஷ்ணரே நினைந்துருகி அவர் நினைவுடன் தன்னுடைய தேகத்தை விட்டுட்டார். அந்த மாதிரி தேகத்தை விடுற அளவுக்கு கிருஷ்ணர்கிட்ட பக்தி எனக்கு வைராக்கியமான பக்தி இல்லைன்னு இந்த திருக்கோளூர் பெண் வந்து எனக்கு என்ன திருக்கோளோவில் தகுதி, எனக்குன்னு அவ்வளோ பக்தியாக இருக்குது, தேகத்தை விட்டேன்னா ரிஷிபத்தினியை போலன்னு. முன்னாடி அவங்கள மாதிரி நான் வந்து ஆழ்ந்த பக்தி இருக்கான்னு நம்ம வந்து எது என்ன நடந்தாலும் சரி என் பாட்டை நான் கவனிக்கிறேன்னு நம்ம பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். சரி, நம்ம செய்கிறது வந்து வெறும் ஃபார்மாலிட்டி, ரிச்சுவல்ஸ் மாதிரி. ரிச்சுவல்ஸ்னால் மனம் செயல்படாமல் வெளி சடங்குகள் மட்டும் செய்கிறது.
நிறையா பக்தி சேவைகளோ இதை வந்து வெரி ரிச்சுவல்ஸ், மனமும் புலன்களும் வார்த்தைகள் எல்லாமே ஒன்று இணைஞ்சு செயல்படாமல் பக்தியில் ஈடுபட்டால் அது ரிச்சுவல்ஸ்னு, வெறும் சடங்கு, வெளிச்சடங்கு. அதில் வந்து பக்தி உருவாகிறது இல்லை. ஆனால் இந்த ரிஷிபத்தினி வந்து போக முடியாத நாடி, அந்த கிருஷ்ணருக்கு சேவை பண்ண முடியாத நாடி, ஏக்கத்தில் அந்த நினைவில் உயிர் விட்ட நாடு, அந்தளவுக்கு எனக்கு பக்தி ஸ்ட்ராங்காக இருக்கா என்ன, ஏக்கம் அந்த இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. அதே மாதிரி அடுத்தது வந்து இவர் வந்து கிருஷ்ணனோட இன்னொரு தூது, கிருஷ்ணரை பற்றி சொல்கிறாங்க. நான் சத்தியம் என்றேன்னா கிருஷ்ணரை போல, நான் சத்தியம். இது விசேஷமான வார்த்தை. 2 தடவை கிருஷ்ணர் வந்து சத்தியம்னு சொல்கிறது வந்து விசேஷமாக இருக்கும். கிருஷ்ணரும் சத்தியமும் அவர் வார்த்தைகளும் சத்தியம். கிருஷ்ணர் சத்தியம், அவர் வார்த்தைகளும் சத்தியம். எது சொன்னாலும் அவர் சத்தியம். ஏன்னா அவர் தானே எல்லாத்தையும் உருவாக்குனார். அதனால அவர் தான் சொல்கிற எல்லாமே சத்தியம். ஜட வாழ்க்கையில் மூலியோருக்கு வேணுமானால் அவரோட வார்த்தையிலும் செயலிலும் குறை காண இயலும். ஜட வாழ்க்கை இருக்கும். ஆனால் உடனே ஒரு வார்த்தைகள் அனைத்து சத்தியம் என்பது பக்தர்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ வந்து அவர் தூது சொல்கிறதுக்கு முன்னாடி, அஸ்தினாபுரம் தூது சொல்கிறதுக்கு முன்னாடி திரௌபதி கதறி அழுகிறார் அந்த போருக்கு முன்னாடி. ஏன்னா அது ஃபார்மாலிட்டி, கண்டிப்பாக போகணும், தூது போய் இது பண்ணணும். ஆனால் திரௌபதி வந்து சபதம் எடுத்திருக்கா, இந்த மாதிரி தன்னை கேவலப்படுத்தினவங்களை வந்து இது பண்ணணும். அதனாடி அந்த சபதம்லாம் நினச்சி அழுவனே. கிருஷ்ணன் வந்து திரௌபதிட்ட, உன்னை இந்த துன்பத்திற்கு ஆளாக்கிய கௌரவர்களின் மனைவிமார்களும் உன்னுடைய கணவன்மார்களால் அவர்களின் கணவன்மார்கள் கொல்லப்பட கதறலும் காட்சி வெகு தொலைவில் இல்லை. உன்னோட கணவன்மார்கள் அவங்க கணவன்மார் கொல்லப்பட அந்த கௌரவர்களின் மனைவிமார்களும் உன்னை மாதிரி கதறலும் காட்சி வெகு தொலைவில்லை. அவர்கள் காலம் நெருங்கி விட்டது. என் வார்த்தை கேட்காவிட்டால் அவர்கள் உடல் வீழ நாய்க்கும் நரிக்கும் உணவார்கள். அதாவது நான் போய் தூது போகிறேன், என் தூது வார்த்தை என் கேட்கலைன்னா நாய்க்கும் நரிக்கும் விழுவாங்க. இமயம் தன் நிலை மாறலாம், பூமி 100 துண்டுகளாக சிதறலாம், ஆகாயம் எண்ணற்ற நட்சத்திரங்களுடன் கீழே விழலாம், ஆனால் என்னுடைய வார்த்தைகள் வீண் போகாது என்று சத்தியம் செய்தார். இந்த சத்தியம் செஞ்ச நாடி இறுதி வரைக்கும் போர்க்களத்தில் என்னென்னமோ செஞ்சு இது அவர் நிறைவேற்றிட்டார். அவர் சத்தியத்தன் வார்த்தை உண்மைன்னு நிரூபித்தார். ஆனாடி நான் சத்தியம்னு அவர் சொல்கிறத வந்து நிறைவேற்றினார். இந்த மாதிரி நான் செய்ய முடியுமா அப்படின்னு இந்த கேட்குறாங்க. இன்னொன்று வந்து பரிசித்த மகாராஜா உத்தரன் கற்பத்தை தப்ப அசோத்தமா வந்து அந்த பிரம்மாஸ்திரத்தை விட்டுறான் கடைசியாக. அந்த குழந்தை வந்து அந்த கர்ப்பத்துக்குள்ளே இறந்து போகுது. அப்போ வந்து 2 வருஷம் இருக்குது. பாவதத்தில் வர வருஷம் வேறு பகவான் உள்ள போய் கோணப்படுத்துகிற மாதிரி. இன்னொரு வருஷம் வந்து வானிலிருந்து வந்து அசரீரி வந்து, இது மகாபாரதத்தில் நைஷ்டிக பிரம்மச்சாரியாகவும் உண்மையை தவிர வேறு எதுவும் பேசாத ஒருவர் இந்த குழந்தையோட உடலை தொட்டால் அந்த குழந்தை மீண்டும் உயிர்ப்பிக்கணும்னு சொல்கிறாரு. அந்த அசரீரி சத்தம் கேட்குது. நைஷ்டிக பிரம்மச்சாரியாகவும் உண்மையை தவிர வேறு எதுவும் பேசாத ஒருத்தர் இந்த குழந்தைய தொட்டால் அந்த குழந்தை உடனே பீஷ்மர் யாருமே இது பண்ணலை. எல்லோரும் இருக்காங்க, பீஷ்மர் நைஷ்டிக பிரம்மச்சாரி நாரதர் யாருமே தொட ரெடியாக இல்லை, தயக்கம். ஆனால் கிருஷ்ணர் போய் தொடுறாரு. அவர் வந்து அந்த குழந்தையத்தோட பரிசித்து உயிர் பெற்றார். ஏன்னா அவர் சத்தியம், அவர் பேசுகிறதெல்லாம் சத்தியம். ஆனாடி தான் கிருஷ்ணர் கூட அர்ஜுனன் கூட அந்த சொல்கிறப்ப, கிருஷ்ணா நீ சத்தியமே உருவானவனு உனக்கு கிண்டல் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். இந்த வேடிக்கை அவனை வந்து நகைச்சி, நான் எள்ளி நகையாடி இருக்கேன், முன்னாடி என்னை மன்னிச்சிருன்னு சொல்லல, நீ சத்தியமே உருவானவன்னு கூட சொல்கிறேன் பாவதத்தில் சொல்கிறாரு. நீ சத்தியமே உருவானோன்னா வேடிக்கையாக சொல்கிறாரு. நீ நிறையா பொய் சொல்கிற, ஆனால் சத்தியமே. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு, எல்லாமே சத்தியம். அவர் சரி ஏன்னா கடைசியில் தொடர் சத்தியம் ஆகிடுது. அதனாடி பகவானோட வார்த்தைகள் வந்து ஜட வாழ்க்கையில் இருக்கிற நமக்கு வேணாம், நம்ம கணக்குப்படி பொய் உண்மைன்னு இருக்கலாம், ஆனால் பகவான் சொல்கிறது எல்லாமே சத்தியம். இந்த மாதிரி கிருஷ்ணர் சத்தியமே உடையவானுன்னு நான் சொன்னேன்னா, அந்த மாதிரி எனக்கு நம்பிக்கை உறுதியாக இருக்கா. கிருஷ்ணர் சொன்னாலாம் அவர் நான் சத்தியம்னு சொன்னார், அதை ஏற்றுக்கிட்டேன். அந்த மாதிரி அதனாடி எனக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு கேட்குறார். அதே மாதிரி ஒவ்வொன்றா சொல்லிட்டு போகல. அடுத்து தெய்வத்தை பெற்றேன்னா தேவகியை போல. தேவகி வந்து கிருஷ்ணனோட தாய், பெற்ற தாய். அது வந்து விசேஷம் என்னென்னா, தேவகி வசுதேவர் வந்து ரொம்ப விசேஷம். ஏன்னா முந்தின பிறவியில் வந்து வசுதேவர் வந்து சுதபா என்ற பெயரோடையும் பெரும் புண்ணியம் செய்த பிரஜாபதியாகவும், தேவகி வந்து பிருஷ்ணி என்ற பெயருடன் சுதபாவின் துணைவியாக வந்தனர்.
அதாவது சுதபா பிருஷ்ணி உங்கள் 2 பேர் தான் வசுதேவர் தேவகி. ஆனாடி வம்ச விருத்தி செய்யும்படி உங்கள் பிரஜாபதினா பிரஜைகளை பெருக்கணும். பிரம்மாவில் உத்தரவிடப்பட்ட அந்த தம்பதியர் வந்து வம்சவத்திக்கு முன் புலங்களை அடக்கி கடுந்தவம் மேற்கொள்கிறாங்க. எல்லா வகையான துன்பங்களுக்கு உள்ளான அவர்கள் வந்து மழையும் காற்றையும் கடும் உஷ்ணத்தையும் கடும் குளிரையும் சகிச்சுக்கிட்டு கடும் தவத்தை மேற்கொள்கிறாங்க. பிராணாயாமம் பயின்று காற்றையும் உதிர்ந்த இலைகளையும் மட்டுமே உட்கொண்டோம் மனதை தூய்மைப்படுத்துகிறன. இவ்வாறாக 12,000 தேவவிடங்கள் பகவான் கிருஷ்ணனின் சிந்தனையை கொண்டு அவங்க தவம் பெறுகிறாங்க. இந்த 2 பேர் யாரும் சுதபாவும் பிருஷ்ணியும். அந்த சமயம் வரமளிக்கும் வரதராஜன பகவான் கிருஷ்ணர் வந்து அவங்ககிட்ட திருப்தி அடைஞ்சு கிருஷ்ண ரூபத்தை அவர் முன் தோன்றினார். பிள்ளை இல்லாத காரணத்தினால் தேவமாயால் கவரப்பட்டவர்கள் பகவான் கிருஷ்ணரையே தங்கள் பிள்ளையாக பெற விரும்பினார்கள். இவங்க வந்து பகவான்கிட்ட வந்து பிறவிறப்ப முடிக்க சொல்லியிருக்கலாம், ஒரு கேட்டுக்கலாம். ஆனால் அவங்க வந்து குழந்தை இல்லாதது நாடி அந்த கிருஷ்ணரையே குழந்தையாக வேணும்னு விரும்புகிறாங்க. அந்நாடி உயர்ந்த நிலையில் இருந்த அவர்களை தவிர வேறு யாரையும் பொருத்தமாக காணாத பகவான் முதல் தடவையாக திரேதாயுகத்தில் வந்து பிருஷ்ணி கர்ப்பன் அந்நாடு பிருஷ்ணியோட கர்ப்பத்தில் தோன்றாரு. பிருஷ்ணியோட கர்ப்பத்தில், அதாவது சுதபாவுக்கும் பிருஷ்ணிக்கும் திரேதாயுகத்தில் வந்து பிருஷ்ணி கர்ப்பன்ற பேரோட, அதாவது பிருஷ்ணியோட கர்ப்பத்தில் தோணும் அவதாரம் முதல் தடையாக இருக்கிறாரு. 2வது தடவை வந்து சுதபா பிருஷ்ணியும் கஷ்யபர் அதிதி பேரில் வந்தப்போ அவர்கிட்ட வந்து வாமன ரூபம் எடுத்து வர்றாரு, உபேந்திரராக அவதரிக்கிறார். அதே பிருஷ்ணியும் சுதபா பிருஷ்ணியும் தான் கஷ்யபராகவும் அதிதியாகவும் 2வது வர்றாங்க. அவங்ககிட்ட இருந்து வாமனராக அவதாரம் பண்ணுறாரு. 3வது தடவை சுதபா பிருஷ்ணியும் வசுதேவரும் தேவியான்னு தோணுனப்போ அவங்ககிட்ட வந்து மற்ற அவதாரங்கள் மாதிரி பகுதி வரங்கள் இல்லாமல் முழுமுதற் கடவுள் கிருஷ்ணராக அவதாரம் செய்கிறாரு. ஆனாடி 3 அவதாரத்தில் தேவகி தாயாக இருந்திருக்கா பகவானுக்கு. அந்த மாதிரி வசுதேவர் வந்து தந்தையாக இருந்திருக்காரு. இந்த மாதிரி கடுந்தவம் இருந்து 3 முறை பகவானை பிள்ளையாக பெற்ற தேவியை போல் பாக்கியம் பெற்றவளா நான். 3 முறை தேவி வந்து பகவானே பிள்ளையாக, அதான் தெய்வத்தை பெற்றேன்னா தேவகியை போலன்னு கேட்குறேன். எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லி. ஆனாடி ஒவ்வொரு பக்தர்களும் ஒருத்தர் வாழ்க்கை நிகழ்ச்சிகளையும் இப்படியே தொகுத்துக்கிட்டே வர்றாங்க. இந்த மாதிரி இன்றைக்கி வந்து 4 பார்த்துருக்கோம், 5 பார்த்துருக்கோம் நினைக்கிறேன். மிக முக்கியமாக மித்தெல்லாம் வரிசையாக பார்த்துட்டு வருவோம். இந்த மாதிரி முக்கியமாக நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து பகவானோட பக்தி முறை வந்து ஒவ்வொருத்தரும் எப்படி ஒவ்வொரு பக்தரும் ஒவ்வொரு விதமாக நடந்துக்கிறாங்க. அக்ரூர் ஒரு விதமாக நடக்கிறாரு, விதுரர் ஒரு விதமாக நடக்கிறாரு, தேவகி ஒரு விதமாக நடக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கிருஷ்ணர் வந்து அவர் வித்தியாசமாக நடந்துக்கிறாரு, அவரே இது. அந்த மாதிரி ரிஷிபத்தினிகள் வித்தியாசமாக நடந்துக்கிறாங்க. ஆனாடி அவங்கவுங்க சுவாபாவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் பக்தியில் செய்கிறாங்க. ஆனாடி எல்லாரும் நான் நினைக்கிற மாதிரி தான் பக்தி செய்யணும்னு நினைக்கக்கூடாது. அவங்க பக்தியில் வித்தியாசம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் பகவான் அதை ஏற்றுக்கிட்டாரா ஏற்றுக்கலான்னு தான் தெரியணும். பெரிய ஆழ்ந்த பக்தர்கள் ஏற்றுக்கிட்டாங்களே ஏற்றுக்கலான்னு தோணும். இந்த பக்தை வந்து இந்த பெண் பக்தை வந்து உங்களையெல்லாம் பக்தரை ஏற்றுக்கிட்டு வரிசையாக சொல்லிட்டு வராங்க. இன்றைக்கி 5 பேரோடது பார்த்துருக்கோம், மித்தது நாளைக்கு பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ ஸ்ரீ பிரபாத கி ஜெய், ஸ்ரீ கிருஷ்ண பக்தா கி ஜெய். ஹரே கிருஷ்ணா.